திராவிட மாயை சுப்பு அவர்களே, நீங்கள்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அதாவது தமிழ்நாட்டில் மண்டி கிடந்த இந்த திராவிட மாயைக்கு எதிராக ஒற்றை வீரனாக வாழ் சுற்றி கொண்டிருந்தவர் நீங்கள். உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டா இன்னைக்கு நாங்களும் கையில் வாழை எடுக்க முடியலைனாலும் கத்தியவாது கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கே தெரியாது. அதாவது தன்பெருமை உணராத ஆஞ்சநேயர் போல நீங்கள் இருக்கிறீர்கள். உண்மையை சொல்கிறேன், இந்த இடத்துல ஓப்பனாகவே சொல்ல விரும்புகிறேன். யார் யாருக்கெல்லாமோ பத்மஸ்ரீ கொடுக்கிறார்கள், உங்களை எப்போதோ கௌரவித்திருக்க வேண்டும், எப்போதோ கௌரவித்திருக்க வேண்டும். கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு வயசான லேடிக்கு யார் சொல்லி எப்படி ஃபீட் பண்ணி அவங்களுக்கு இது பத்மஸ்ரீ கிடைத்தது என்று தெரியாது. கிடைத்ததுக்கப்புறம் அவர் மீடியாவில் பேசுகிறப்போ எனக்கு இந்த பத்மஸ்ரீ பட்டத்தை வாங்கி தந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி என்று சொன்னார். அப்போ மு.க. ஸ்டாலின் முதல்வரே கிடையாது, அது வேற ஒரு விஷயம். ஆக எப்படிப்பட்டவர்கள் எப்படி தேர்வாகிறார்கள், இவங்க எப்படி இந்த ஃபீட்பேக்கு கடைசி வரைக்கும் போய் கடைசியில் பத்மஸ்ரீயாக மலர்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் நம் தரப்பில் எத்தனையோ பேர் தகுதி உடையவர்களாக இருக்கிற போது அவர்கள் கைவிடப்படுகிறார்கள். இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். பொருத்தமான இடத்துல பொருத்தமாக சொல்லிடணும். வைஷ்ணவத்தில் ஒன்று உண்டு, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருளானே. நான் இப்போதே சொல்லி வைக்கிறேன். நம் தரப்பில் தவறு இருந்தாலும் தவறு தான். நாம நம்ம ஆட்சி காலத்தில் நம்மளை கௌரவிக்கல, வேற யாரு நம்மளை கௌரவிப்பா? திமுக ஆட்சி வந்து உட்கார்ந்தாங்கன்னா உடனே நம்மாடு கூப்பிட்டு ஒருத்தருக்கும் பதவி. இங்கே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? சரி, இதுக்கு மேலே பேசினா நான் சப்ஜெக்ட் விட்டு வெளியில் போயிடுவேன். அதாவது மோடி மாடல், எனக்கு அந்த மோடி மாடலில் எனக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா வெளியுறவுத்துறை. வெளியுறவுத்துறையில் ஒரு மிகப்பெரிய சீசா சேஞ்சை மோடி அவர்கள், மோடியினுடைய அரசு நிகழ்த்தி இருக்கிறது. அது என்னென்ன மிக முக்கியமான மாற்றங்கள், அதைத்தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். முதல்ல அவரை நம்ம ரமேஷ் அவர்கள் சொன்னார் 370 அப்ரிகேஷன். 370 இந்த 370 அப்படிங்கிறது 370 என்பது உள்நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாற்றம் போல தெரியலாம். ஆனால் அதனுடைய இம்ப்ளிகேஷன் எப்படி வெளியுறவுத்துறையில் ஹிட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது சூப்பர் சீட் பண்ணப்பட்டது. ஏற்கனவே இருந்த அந்த 370 செயலற்றதாக ஆக்கப்பட்டது இன்னொரு பிரசிடென்ஷியல் ஆர்டர் மூலம். இந்த 370ங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரிஜினல் 370 பார்லிமெண்ட்டில் முறைப்படியாக மசோதாவாக நிறைவேற்றப்பட்டு வந்த சட்டமே கிடையாது. அன்னைக்கு பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் மூலமாக போடப்பட்ட ஒரு பிரசிடென்ஷியல் ஆர்டர் மூலமாக வந்தது. அதை இப்போ இருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இருந்தபோது அவர் மூலமாக இன்னொரு பிரசிடென்ஷியல் ஆர்டரை இஷ்யூ பண்ணி அதன் மூலமாக சூப்பர் சீட் பண்ணி இருந்த அந்த 370 செயலற்றதாக ஆக்கப்பட்டது. அப்போ அது செயலற்றதாக ஆக்கப்பட்டது மூலமா என்ன நடந்தது அப்படின்னா, முதல் விஷயம், அந்த 370 மூலமாக ஜம்மு காஷ்மீருக்கு கிடைத்து கொண்டிருந்த சிறப்பு மாநில அந்தஸ்து பறிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட், எல்லா மாநிலம் மாதிரி அதுவும் சமமாக்கப்பட்டது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், ஜம்மு காஷ்மீருக்கு என்று இருந்த தனி அரசமைப்பு சட்டம் இல்லாமல் போனது. அதுக்கு முன்னால் வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, ஒரே இந்தியா 2 அரசமைப்பு சட்டம். இப்போ இந்த ஒரே அரசமைப்பு சட்டத்தின் கீழே அது வந்ததன் மூலமாக எப்படி இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழே ஒரு கேரளா வந்திருக்கிறதோ, ஒரு தமிழ்நாடு வந்திருக்கிறதோ, ஒரு ஆந்திரம் இருக்கிறதோ, அதுபோல ஜம்மு காஷ்மீர் கொண்டு வரப்பட்டது. இப்போ இப்படி கொண்டு வரப்பட்டதுடைய இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, நேற்றைக்கு வரைக்கும் தனி அரசமைப்பு சட்டத்துடன் இருந்த ஜம்மு காஷ்மீர் என்பது இன்றைக்கு இந்தியாவின் சட்டபூர்வமாக ஒருங்கிணைந்த பகுதியாக மாறியது. எனவே ஜம்மு காஷ்மீர் விவகாரம் என்பது உள்நாட்டு விவகாரம் என்றாயிற்று. இப்போ இந்த இடத்திலிருந்து வெளியுறவுத்துறையில் ஒரு முக்கியமான மாற்றம் ஆரம்பமாகிறது. அப்போ ஜம்மு காஷ்மீருக்கு இந்த 370 அப்ரிகேட் பண்றது வரைக்கும் வெளியுறவுத்துறை கொள்கை, வெளியுறவு கொள்கை ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக என்னவாக இருந்ததுன்னா, ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை நாம் 2 பேரும் பேசி தீர்த்து கொள்வது. அது இருதரப்பு இஷ்யூ அப்படின்னு, பைலேட்ரல் இஷ்யூ. இப்போ இருதரப்புல ஒரு தரப்பு இந்தியானா இன்னொரு தரப்பு என்ன, பாகிஸ்தான். அப்படிங்கிறப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான விஷயம் என்று இருந்தது. ஆனால் இப்போ அது என்ன ஆச்சு அப்படின்னா, அது உள்நாட்டு விவகாரம் என்று ஆகிவிட்ட காரணத்தினால் இப்போ அது இருதரப்பு விஷயமே கிடையாது. இப்போ மதுரையில் ஏதாவது ஒரு இஷ்யூனா நீங்கள் மடகாஸ்கரோட பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா? நம்மளே தீர்த்துப்போம். அதுபோல
இனி ஜம்மு காஷ்மீர் இஷ்யூ என்று வந்தால், அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று வந்தால், ஒரு நாளும் நாம் பாகிஸ்தானோடு பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம். இனி காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தையே கிடையாது. ஏன்னா அது உள்நாட்டு விவகாரம். இதுதான் மிகப்பெரிய மேஜர் ஜம்ப். 370 அப்ளிகேஷன் அதனுடைய இம்ப்ளிகேஷன் என்னங்கிறத முக்கியம். அதனுடைய இம்ப்ளிகேஷன் ஜம்மு காஷ்மீர் இஷ்யூ என்பது உள்நாட்டு விவகாரம் ஆயிற்று, இருதரப்பு விஷயம் அல்ல. குடியுரிமை திருத்த சட்டம், இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் வெளியுறவுத்துறையுடைய அம்சம் இருக்கு, ரொம்ப முக்கியமான இஷ்யூ. இது டோட்டலா அமித்ஷாவுடைய பிரில்லியன்ஸுக்கும் அன்னைக்கு இதை டிராஃப்ட் பண்றதுல ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் காட்டிய அந்த சட்ட புலமைக்கும் மிகப்பெரிய அத்தாட்சி. நிறைய பேர் மிஸ் பண்ண ஒரு விஷயம். சிஏஏங்கிறது என்ன? அடிப்படையை முதல்ல புரிஞ்சுப்போம். சிஏஏ அப்படிங்கிறது இந்தியாவோட பார்டரில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளான பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கான், இந்த 3 நாடுகளில் இருக்கக்கூடிய மத துன்புறுத்தலுக்கு ஆளான அந்த நாட்டினுடைய மத சிறுபான்மையினர் இந்தியாவுக்கு அவர்கள் இங்கே அகதிகள் ஒரு விண்ணப்பித்திருந்தால் அவர்களை அகதிகளாக ஏற்றுக்கொண்டு இந்திய குடியுரிமையை வழங்குவது. ஸோ இந்த 3 நாட்டை சேர்ந்த மத சிறுபான்மையினர், அந்த நாட்டினுடைய மத சிறுபான்மையினர். அப்படி மத சிறுபான்மையினர் 6 பேரை சொல்கிற, ஹிந்துஸு, சிக்ஸு, கிறிஸ்டியன், பார்சி, பௌத்திஸ்ட், அதே போல் ஜெயின்ஸு, இந்த மாதிரி 6 பேர். இவங்க அதுவும் இந்த காலகட்டத்துக்குள்ளே வந்திருந்து அப்ளை பண்ணினால் நாம் கொடுக்கறது அப்படின்னு இருக்குது. இதில் ரொம்ப சட்டிலான விஷயம் என்ன அப்படின்னா, இதை பற்றி பேட்டி கொடுக்குறார் யார்? அமித்ஷா. அமித்ஷா பேட்டி கொடுக்குறப்ப என்ன சொல்கிறோன்னா, இன்றைக்கி இந்தியாவோட பார்டரில் இருக்கக்கூடிய 3 இஸ்லாமிய நாடுகள், அங்கே இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினர் இங்கே நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் அப்படின்னு. அதே டயத்தில் அன்னைக்கு இருந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அமெரிக்கா, அவர் இஸ்லாமாபாத்துக்கு வந்திருக்கிறார், பாம்பியோ. அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு. ஒன்று பாம்பியோ சொல்லுகிறார், எனக்கு தெரிய ஆப்கானிஸ்தான் இந்தியாவுடன் பொது எல்லையை கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லுகிறார். அமித்ஷா சொன்னது என்னன்னா, எங்களோடு பொது எல்லையை கொண்டிருக்கக்கூடிய 3 நாடுகளை சார்ந்த 3 இஸ்லாமிய நாடுகளை சார்ந்த அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஆனால் பாம்பியோ என்ன சொல்கிறான்னா, ஆப்கானுக்கு இந்தியாவுக்கு தான் பொது எல்லை கிடையாதே அப்படிங்கிறார். நீங்கள் மேப் எடுத்து பாருங்கள், உண்மையிலேயே ஆப்கானுக்கும் இந்தியாவுக்கும் பொது எல்லை கிடையாது. அப்படின்னா அமித்ஷா தெரியாமல் சொன்னாரா? இங்கே தான் பொடி வைக்கிறது. அதாவது இவர்களுடைய மூளை, இந்த மோடி அமித்ஷாவுடைய காம்போ, அதனுடைய மூளையே தனி. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, உண்மையை பார்த்தால் ஆப்கானுக்கு நமக்கு பொது எல்லை கிடையாது. ஆனால் ஆப்கானிஸ்தானத்துக்கும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கும் ஒரு பொது எல்லை இருக்கிறது. நாம என்ன செய்யறோம்? பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு நாம சொந்தம் கொண்டாடுகிறோம். நம்முடைய பார்வையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்பது நம்முடையது. அப்படிங்கிறப்போ நான் ஆப்கானை பொது எல்லை கொண்டதாகத்தான் கருதுவேன். இப்போ இதை சட்டபூர்வமாக கிளைம் பண்ணிட்டோமா? நம்ம இந்த கலோக்கியல் லாங்குவேஜில் சொல்லுவோம், பாத்தியத்தை கொண்டாடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிலத்தை பக்கத்தில் இருக்கிறத அவன் சொந்தம் கொண்டாடி விடாது, அதனால அது பக்கத்தில் ஒரு ஜன்னலை வச்சு விடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கொண்டாடுறது. அது போல இந்த சட்டத்தை இயற்றுகிற போதே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை அதை மைண்டில் வச்சுக்கிட்டு சிஏஏல ஆப்கானையும் சேர்த்து, சார் சத்தியமாக சொல்கிறேன், இந்த சுதந்திரம் வாங்கின 75 வருஷத்தில் இப்படி சிந்திக்கக்கூடிய மூளை கொண்டவர்கள் இப்போ தான் சார் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு பிரில்லியன்ஸு! இதை பாராட்டி இந்த நுட்பத்தை கண்டறிஞ்சு சொன்ன மீடியா ஒன்று கூட நான் இன்னும் தமிழ்நாட்டில் பார்க்கல. இது அதை விட ரொம்ப கொடுமை. 2020 ஜூலை 3ஆம் தேதி பிரதமர் லடாக்குக்கு பயணம் செய்கிறார். அங்கு போர் வீரர்கள் மத்தியில் அப்போ தான் அந்த பிரச்சனை, அதாவது கால்வான் பள்ளத்தாக்கு, அந்த மோதல், சீனா வர்சஸ் இந்தியா எல்லாம் முடிஞ்ச ஒரு டைம். அந்த பேக்ரவுண்டில் அவர் போய் அமர்கிறார். அங்கே போய் அந்த எல்லையில் இருக்க வீரர்கள்ட்ட பேசுகிறார். பேசுகிறப்போ அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார். இது பெரிய ஒரு பேரடைம் ஷிஃப்ட்டை கொண்டு வந்த ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, அவர் பேசுகிறப்போ சொல்லுகிறார், நாங்கள் அது பேசுகிறது எப்படின்னா, சீனா கைப்பற்றி இருக்கக்கூடிய அக்சாய் சீன் பகுதியினுடைய எல்லை பகுதியில் நின்று கொண்டு, நம்முடைய லடாக்கில் லே பகுதியில் நின்று கொண்டு பிரதமர் மோடி பேசுகிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், குழலூதும் கண்ணனை வழிபடுபவர்களும் நாங்கள் தான், சக்கராயுதம் ஏந்தி இருக்கும் அந்த பரமாத்மாவை வழிபடுபவர்களும் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான செய்தியை முன்வைக்கிறார். இது ஒரு மேஜர் பேரடைம் ஷிஃப்ட். என்ன அப்படின்னா, நாங்கள் அமைதிக்கும் தயார், அடிதடிக்கும் தயார்.
இப்போ இந்த இடத்துல தான் நேருவிடமிருந்து மோடி மாறுபடுகிறார். நேரு கை நிறைய சமாதான புறாக்களை வைத்துக்கொண்டு வெள்ளை புறாக்களை பறக்க விட்டவர். ஆனால் மோடி அந்த புறா என்பதற்கு மாற்றாக கிருஷ்ணர் என்கிற ஒரு உருவகத்தை வைக்கிறார். அதாவது நேரு கையில் இருந்தது புறா, மோடி கையில் இருந்தது கிருஷ்ணர். நேரு விட ஒரே ஒரு தேர்வு தான் இருந்தது, அமைதி என்கிற தீர்வு. அது ஒன்று தான் அவருடைய தேர்வு, அவருடைய சாய்ஸ். ஆனால் மோடி அவர்களிடம் அமைதியும் இருந்தது, அடிதடியும் இருந்தது. நாங்கள் ரெண்டுத்துக்கும் தயார்.